6 நாள் நான் வந்து சந்தோஷமா வந்து உலகத்தில சுத்துவேன். 7வது நாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா ஞாயித்துக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகணுமே! ஆனா நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு அ 6 நாள் எப்படா முடியும்? திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை எப்ப முடியும்? 7வது நாள் ஞாயித்துக்கிழமை அந்த ஓய்வு நாள் எப்ப நான் போய் தேவன ஆராதிக்கலாம்? அப்படிங்கிற அந்த விருப்பம் எனக்கு வாஞ்சை வந்து வர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே சாட்சி சொல்ல தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் வந்து ஜெயப்பிரகாஷ். அ நாங்க வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பமாக இருந்தோம். என்னுடைய அப்பா, அம்மா சரி, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருந்தாங்க. நான் பிறந்த 1 மாதத்திலேயே என்னுடைய வயித்துல வந்து கட்டி இருந்துச்சு. அநேக நாட்கள் அந்த அந்த கட்டி நிமித்தம் பாதிக்கப்பட்டேன். அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அ எவ்வளவோ கோயில்களும் சரி, எவ்வளவோ அ குளங்களும் சரி, போய் தேடி நாங்க பார்த்தாலும் என்னை வந்து அந்த இடத்துல கைவிடப்பட்டேன். அதேபோல டாக்டர்ஸ் மத்தியிலயும் நான் வந்து கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில வந்து என்னை கொண்டு வந்து வீட்ல வந்து போட்டிருந்தாங்க. வீட்ல வந்து இருந்திருந்தேன். அ அவங்க வந்து நெனச்சுட்டாங்க, சரி யாருனாலயும் இது காப்பாத்த முடியல. அவ்வளோதான் இவன் மரிச்சு போயிருவான், இறந்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி எங்க அப்பா வேலை முடிச்சுட்டு ஒரு நாள் நைட்டு வந்துட்டு இருக்கிறப்போ, என்னுடைய வீட்ட சுத்திலும் ஒரு வெளிச்சம் வந்து சூழ்ந்திருக்கிறத எங்க அப்பா பார்த்தாரு. அப்படி சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறப்போ, நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சுட்டாங்க. சரி வெளிச்சம் அடிக்குது அவ்வளோதான் என் பையன் இல்ல போல, இறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சிருந்தாங்க. அப்படி நெனச்சிருந்த நேரத்தில கூட அவங்க வந்து உள்ள வந்து பார்க்குறப்ப நான் உயிரோட இருந்தத அவங்க பார்த்தாங்க. அப்போ அந்த நாட்கள்ல எங்க வீட்டுக்கு ஒரு அடுத்த தெருவுல ஒரு சபை நடத்துற ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த வழியா நடந்து போறாரு. எப்பயுமே எங்க தெருவுல வந்து அந்த ஊழியக்காரர் நடந்து வர மாட்டாரு. ஆனா அந்த நேரத்தில ஆண்டவருடைய உணர்த்துதல் நிமித்தம், ஏவுதல் நிமித்தம் தான், "நீ இந்த வழியில போ" அப்படின்னு சொல்லவும், அந்த ஊழியக்காரரும் எங்க வீட்டு வழியா வராரு. வழியில வர டைம்ல இந்த வீட சுத்திலும் என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டயும் கேட்கவும், எங்க அப்பா, அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, என் பையனுக்கு ரொம்ப முடியல. வயித்துல கட்டியா இருக்கு. எவ்வளவோ கோயில்களும், குளங்களும் நான் மந்திரவாதிகளும் போய் பார்த்தாலுமே, அந்த இடத்துல வந்து கைவிடப்பட்ட நிலைமை, டாக்டர்ஸ் மத்தியிலும் கைவிடப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா, அப்பா அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்றாரு, "இயேசு உங்கள கைவிட மாட்டாரு. எல்லாருமே உங்கள கைவிட்டுருக்கலாம். ஆனா இயேசு மட்டும் உங்கள கைவிட மாட்டாரு. நீங்க இயேசுவ நம்பி வாங்க" அப்படின்னு சொல்லவும், அ எங்க அம்மா, அப்பா இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஊழியக்காரர். அப்போ ஒரு நாள் இரவு என்ன கொண்டு வந்து அந்த ஊழியக்கார் சபைக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஜெபம் நடக்குது. அதன் மத்தியில வந்து என்ன வந்து அந்த சபைக்கு நடுவுல என்ன கீழ வச்சு, என்ன சுத்திலும் அங்க இருக்கிற விசுவாச மக்கள் வந்து எனக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ற நிமித்தம் எனக்குள்ள இருக்கிற அந்த கட்டி மறையுது. ஒரு கத்தி என்னோட வயித்துல படல. எந்த ஒரு மாத்திரைகள் எவ்வளோ சாப்பிட்டுருந்தாலும் அதில ஒன்றுமே குணமாகாத அந்த கட்டி, ஆனா அந்த ஜெபத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவால என்னுடைய கட்டிகள மறைக்கப்பட முடிஞ்சுச்சு. இப்படிதான் நான் வந்து இயேசு கிறிஸ்துவினால உள்ள நடத்தப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். எங்களுடைய பாட்டி வந்து "பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்" அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே மாரி எங்களுடைய பாட்டி வந்து இந்துக்களில அவங்க வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மாலை போடுறதும், மலைக்கு மேல ஏறுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வந்து அவங்க வந்து அப்படியே அந்த அந்த கடவுளுக்கு முக்கியத்துவத்த செலுத்தி அவ்வளோ பக்தியா இருந்தாங்க. ஆனா வேதத்தில சொல்றப்பலே "பக்தி உள்ளவனா கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்" அப்படிங்கிற மாரி என்ன சரி எங்கேயுமே என்ன வந்து சரிப்படுத்த முடியல. எங்கேயுமே என்ன வந்து கரெக்ட்டா வந்து என்னுடைய வலிய வந்து ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அ எங்க பாட்டி வந்துட்டு, "சரி நம்மளும் இயேசுவ அறிஞ்சுக்கலாம். இயேசு பக்கமே நம்ம போலாம். இயேசு பின்னாடியே போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த கடவுள அவங்க வழிபட்டாங்களோ, எல்லா கடவுளையும் நிறுத்திட்டு, இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் பின்தொடங்க அவங்க வந்து ஒ முதல் படி அவங்க எடுத்து வச்சாங்க. அப்படி எடுத்து வைக்கிறப்ப எங்களுடைய குடும்பமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே வழிநடத்தப்பட்டுச்சு. அப்படி நான் வழிநடத்த அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ, நானும் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சேன். இயேசு கிறிஸ்து என்ன சுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுமே ஆனா நான் உண்மையா இருந்தேனா, அப்படிப்பட்ட உண்மையில நான் வந்து ஆண்டவருக்கு நான் உண்மையா இல்ல. என்னுடைய அ ஆண்டவர தெரிஞ்சும், ஆண்டவர் அன்பு இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சும் நான் வந்து அவரோட ருசிய புரிஞ்சுக்கிட்ட மாரி நான் நடந்து கொண்டதும் இல்ல. இப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்படியே கடந்து போறப்போ, சபைக்குள்ள நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறேன். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ, அ அ சபைக்குள்ள காலையில ஆராதனைக்கு வரணும்னா எனக்கு வந்து ஆராதனைக்கு போகவே பிடிக்காது ஞாயித்துக்கிழமை. சண்டே கிளாஸ் போகணும்னா எனக்கு போகவே பிடிக்காது. ஏன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சேர்ந்து பழகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுத்திக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஜாலியா இருக்க பழகிட்டேன். ஆனா எனக்கு வந்து அந்த நேரத்தில எப்படியாவது ஆராதனைக்கு போகணும்
போகணும் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. 6 நாள் நல்லா ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு நல்லா படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இருப்பேன். ஆனால் 7வது நாள் என்னால் எந்திரிக்க முடியாது. ஏன்னா வேணும்னே அடிப்பேன் தூக்கத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் கூட ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த நாட்களை கழித்து தான் போவேனே தவிர, ஆனால் ஆராதனைக்கு நான் முழுமையாக அட்டென்ட் பண்ண மாட்டேன், முழு இருதயத்தோடும் செயல்பட மாட்டேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போய்க்கிட்டே இருந்துச்சு. நான் 10th வரப்போ அநேக பாவத்தில் வந்து பாவத்துக்குள்ளே நான் கடந்து போனேன். இயேசு கிறிஸ்து தெரியும், இப்படிலாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே நான் வந்து ஒன்றுக்குமே செவி கொடுக்கல. செவி கொடுக்காதனால ஆண்டவரை விட்டு விலகி சத்துரு என்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டான் அந்த நாட்களில். அப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிற கொஞ்சம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்க நாட்களில் தான் நான் வந்து சபைக்குள்ளே வேற ஒரு சபை போன சபையிலும் இப்போ அது வந்து தூரமாக இருக்கிறனால இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போனோம். சர்ச் ஆஃப் காட் திருப்பூரில் இருக்க அந்த சபைக்கு நாங்கள் அப்படியே கடந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூலை 1 வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் சரி போகலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து போக மனசு இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக நேரத்திலே நான் எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட போயிட்டேன். கடைக்கு போனேன், இந்த மாதிரி விளையாட போயிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு மதியம் வரேன். என்னால் தான் அன்றைக்கு வந்து அந்த புது சபைக்கு வந்து என்னால் போக முடியலை, என்னால் குடும்பமும் போக முடியல. அப்புறம் அந்த நாட்கள்லாம் கழிஞ்சு அப்புறம் மறுபடியும் அந்த சபைக்குள்ளே கடந்து வந்தேன். சபைக்குள்ளே வந்து நான் முழுமையாக ஆராதிச்சேன்னா முழுமையாக ஆராதிக்கல, முழுமையாக நேசிச்சேன்னா முழுமையாக நேசிக்கல. கடமைக்கு வந்து திருச்சபைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு கடமைக்கு வந்துட்டு நேரத்தை செலவழிச்சிட்டு இப்படி தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுத்து செலவு பண்ண ஒரு காலங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் அப்படியே கடந்து வரேன். 10th முடிச்சுட்டு நல்ல சர்ச்சில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னை வந்து வீட்டில் வந்து போக சொல்கிறாங்க. கேரல் ரவுண்டெல்லாம் போவாங்களே அந்த மாதிரி வந்து என்னை வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து கேரல் ரவுண்ட் போக சொல்கிறாங்க. எனக்கு வந்து போக விருப்பம் இல்லை. ஏன்னா எப்படி நான் யார்கிட்டையும் பேசலை, யார்கிட்டையும் நான் வந்து சரி யாருன்னு எனக்கு தெரியும், பாஸ்டர்மா அவங்க மட்டும் தான் தெரியும், மற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயத்தின் பேரில் நான் வந்து அந்த கேரல் ரவுண்டுக்கு நான் போகிறேன். அப்படியே சபைக்குள்ளே இன்வால்வ் ஆகிறேன். அதுதான் எனக்குடைய முதல் அந்த பண்டிகை நாட்களில் அந்த நடத்தப்பட்ட அந்த நாட்களில் தான் சபைக்குள்ளே இன்வால்வ் ஆகிறத ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிச்சு. அப்படி நான் அந்த அனுபவத்தில் இருக்கிறப்போ டான்ஸ் ஆட வச்சாங்க, ஸ்கிட்டு போட வச்சாங்க. இதன் மத்தியில் நல்லா நான் என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் நல்லா அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மித்த நேரம் உலகத்தின் மத்தியில் வந்து நான் சந்தோஷத்தோடு உலகத்தின் மத்தியில் போக ஆரம்பித்தேன். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ இப்படி இன்வால்வ் ஆனேன். அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல வந்து போக முடியாத சூழ்நிலை. மறுபடியும் அப்புறம் வந்து பிப்ரவரி மாதத்தில் யூத் மீட்டிங் நடந்துச்சு. அந்த யூத் மீட்டிங் நான் கலந்து கொண்டேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை நான் உலகத்துக்கும் செலவு செஞ்சு கொண்டு இருந்த நாட்கள் அநேகம் உண்டு. இப்படி இருக்கிறப்போ அடுத்த கிறிஸ்மஸ் அப்போது சபைக்குள்ள சரி இன்னைக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸில் கேரல் ரவுண்ட் போகல, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரல் ரவுண்ட் போகிறப்போ எனக்கு அந்த சாண்டா வேஷம் கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து இது வந்து நான் கேட்கல, ஆண்டவராக கரெக்டாக கொடுக்குறார் பாருங்கள். தரிசனம் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி அவர் வந்து நடத்தப்படுறாங்கிறது அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். அப்படி தான் எனக்கு வந்து அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி எனக்கு நான் தகுதியும் இல்லை அந்த காரியத்திற்கு, ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு அந்த காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நான் சந்தோஷமும் இருக்கும், அது போக கஷ்டமாக இருக்கும். நான் என்னடா இப்படிலாம் ஒரு சுற்றிட்டு இப்படிலாம் உலகத்து பின்னாடி நான் போயிட்டு பாவத்தை செஞ்சுட்டு நல்லா உலகத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ ஆண்டவருக்குள்ள நான் இப்படிலாம் வேஷம் போடணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு துக்கமும் இருக்கும், அதே போல் சந்தோஷமும் இருக்கும். இப்படிலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதனாலவே வந்து எங்கள் ஊழியக்காரம்மா கேட்டாங்க, யாருக்கும் இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க பொறுப்பு, அப்படின்னா நீ அதை எப்படி எடுத்துக்குவே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஏதாவது பைபிளில் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஆனால் அந்த டைமில் வந்து உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்களே, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தான் அப்படியே கடந்து போகிறேன். அடுத்து பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ எனக்கும் எடுக்கணும்னு விருப்பம் இருக்குது. ஏன்னா இன்வால்வ் ஆகிட்டேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகிறங்காட்டி அவங்ககிட்ட பேசுகிறேன், பழகிறேன் சபையில் இருக்க வாலிபர் மத்தியில். அப்படி இருக்கிறப்போ எனக்கும் சரி நம்மளும் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு இருக்குது. ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்கும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு சபைக்குள்ளே அப்படியே ஐக்கியமாகிறேன். அப்படியே இன்னும் எனக்கு வந்து தெரியவே தெரியாது, நான் வந்து ஆண்டவரெல்லாம் இப்படிலாம் நான் நேசிக்கணும், ஆண்டவருக்கு வந்து நான் இப்படிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து ஆண்டவராக வழி நடத்தினதை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். இப்போயும் என்னால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் வந்து பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் வந்து மத்தியில் என்னை தூக்கி எடுத்து இன்னும் என்னை வந்து அவருடைய தரிசனத்தில் வந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் அப்போது நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் 6 நாள் நான் வந்து
சந்தோஷமாக வந்து உலகத்தில் சுற்றுவேன். 7வது நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகணுமே, எப்படி நம்ம போகிறது? 3 மணி நேரம் தான், மேக்ஸிமம் 2 1/2 மணி நேரம், இவ்வளோ தான் வந்து அரை டைம். ஆனால் அதுக்கே நான் வந்து கஷ்டப்படுவேன் ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்கு. ஆனால் நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படா சபைக்கு போகலாம், எப்படா சபைக்கு போகலாம், எப்போ போய் ஜெபம் பண்ணலாம், அந்த ஐக்கியம் வந்து எனக்குள்ளே வந்து எப்படி வந்துச்சுன்னே தெரில. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு கொடுத்தாரு, எப்படா சபைக்கு போகலாம், 6 நாள் எப்படா முடியும், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை எப்போ முடியும், 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாள் எப்போ நான் போய் தேவனை ஆராதிக்கலாம் அப்படிங்கிற அந்த விருப்பம் எனக்கு வாஞ்ச வந்து வர ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையை வெறுத்து அந்த நாள் வந்து இப்போ எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படிங்கிற அளவுக்கு என்னை ஆண்டவர் வந்து வழி நடத்துகிறார் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் எவ்வளவோ நான் பாவம் செஞ்சாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தி இன்னும் நடத்துகிறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் அப்படியே நான் ஆண்டவருக்கு கரெக்டாக உண்மையாக நேரத்தை கொடுத்து உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறப்போ அப்படியே எனக்கு வந்து ஊழியங்கள் கொடுக்கப்படுது திருச்சபையில். அதே திருச்சபையில் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறுவர் ஊழியத்தை நடத்துறதுக்கு ஊழியத்தை கொடுத்தாங்க. எத்தனையோ நாங்கள் கேம்ப் போனாலுமே அதன் இடத்துல மாதிரி தேவன் வந்து என்னை அபிஷேகிக்கிற அந்த அனுபவத்தில் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். இன்னும் ஆண்டவருக்குள்ள எப்போல்லாம் நான் நிலை நிற்கணும், இன்னும் எப்படிலாம் ஆண்டவருக்குள்ள நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறது உண்டு. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் திருச்சபைக்குள்ளேருந்து ஒவ்வொரு ஊழியத்தை வந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி ஆண்டவருக்கு வந்து ஒவ்வொரு ஊழியத்தை எனக்கு கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஊழியத்தை கூட தகுதி இல்லாதவன் தான், ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை கொடுக்குறான்னு நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நாட்களும் உண்டு. இப்படிப்பட்ட காலங்களில் ஆண்டவர் என்னை வந்து தூக்கி எடுப்பார் அப்படின்னா நான் நினச்சி கூட பார்க்கல. அதே போல் என்னை ஒரு ஊழியக்காரர் வந்து நான் ரசிக்கப்படாததுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ வந்து ஊழியம் செய்வடா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னார். ஆனால் அப்போ நான் எடுத்துக்கிட்டது வந்து நான் வந்து இன்னும் சர்ச்சுக்குள்ளேயே நான் போய் இன்வால்வ் ஆகலை, இன்னும் சர்ச்சுக்குள்ளே நான் ஒன்றுமே யாருக்கிட்டையும் பேசியும் பழக்கலை. எப்போ ஆராதனை முடியே அப்போ அந்த டைமில் நான் வெளியே ஓடிடுவேன். யாருக்கிட்டையும் ஞாயிற்றுமாவே கத்திரேஸ்வத்தில் சொன்ன முடிஞ்சு நான் வெளியே ஓடிடுவேன். இப்படிப்பட்ட மத்தியில் நான் போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு நினச்சேன். ரட்சிக்கப்படாத முன்பு நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் யோசிக்கிறேன், அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில் செயல்படுது. நீ அவருக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்னார். இப்போது நான் அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா அது வந்து ஆண்டவர் வந்து முன்பே என்னை முன்குறிச்சங்காட்டி என்னை நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி கொண்டு வராரு. எந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்களும் முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஆமென்.